எங்க தளபதி 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார். 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார். பெரிய விஷயம் இல்ல. 2000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு 50 வயசுல 250 கோடி விட்டு வர்றது பெரிய விஷயம்னா, 19 வயசு 20 வயசுல சம்பாதிக்காம காசு பணம் சொத்து இதையும் சேமிக்காம இந்த களத்துக்கு வந்து வழக்க வாங்கி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் ஏற்றுகளையும் பேச்சுகளையும் அவர்களையும் எதிர்கொண்டு அடக்குமுறையை கையாண்டு களத்திற்கு நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள். 2000 கோடியை சம்பாதிச்சுட்டு 50 வயசுல வர்ற கோடிக்கணக்காக சம்பாதிக்க வாய்ப்பு இருந்த போதும் கூட அந்த வாய்ப்புகளை உதவி தள்ளிவிட்டு எனக்கு வருமானத்தை விட இனமானம் பெறுது என்று வந்து நின்றவன் எங்க அண்ணன். யாரா பெருசு? யாரு பெருசு? நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கு. 8.2. திமுக எந்த கட்சிக்கு 8 விழுக்காடு வாக்கு இல்ல. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித மக்கள் கட்சி, மனித ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதிமுக கூட்டணியிலே எந்த கட்சிக்கு 8 விழுக்காடு வாக்கு இல்ல. அந்த தமிழக கட்சிக்கு 500 கோடியை கொட்டி இறப்பான். 500 கோடி. அந்த பணம் எல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று நினைச்சு சமரசம் இல்லாம களத்தில் நிற்கிறோம். நாங்கள் தோல்வி அடைந்து கூட நாங்கள் வீழ்ந்து போகலாம். ஆனால் என்றைக்கும் சமரசம் பண்ணி வீழ்ந்து போக மாட்டோம்.